இருக்கு. அது வேணும்ல. தரேன். அதே மாதிரி இந்த இடம் இருக்கலாம். அதே மாதிரி இந்த உங்க 5 பேருக்குமே உங்க கோயில் பிரசாதா எழுதி கொடுத்தது வேணும். மேடம் இந்த போய் எங்க கோயில் எங்க அப்பா இருக்கலாம். எங்க அப்பா இடம் இருக்கலாம். இருக்கு எல்லா பொம்பளையும் ஆம்பளையும் கையெழுத்து போட்டு ஒரு ஈஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அது நான் உங்களுக்கு தரேன். சரியா? எல்லாமே கொடுங்க அப்பதான் எங்களுக்கு பார்த்துட்டு என்னன்னு சொல்ல முடியும். பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா க்ளோஸ் பண்றது ரிஸ்க் இல்லை. ரைட் பாப்போம் மேடம். ஒரு வாரத்துக்குள்ள இவனுடைய பத்திரம் ரிஜெக்ட் ஆயிரும். அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துக்குங்க. அவங்க சைடு பார்த்துக்கிறேன். நானும் கேட்குறது ரெக்கார்டை கொஞ்சம் ரைட் மேடம். நான் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து ஓகே ஓகே ஆமாம்மா ஆமாம் அது எங்கள் அம்மா கிணத்துக்குள்ள விழுந்துச்சு மேடம். எங்கள் அம்மா பிரச்சனைக்கு ஓடிட்டாலுங்க. நாங்கள் எங்கள் அம்மா அது எப்படி கேட்க முடியும்? அது நல்ல வேலை. அவனை பற்றி விசாரிச்சு பாருங்க மேடம், தெரியும். இல்லை இவன் நீங்கள் இரு அது ஒரு விவரம் இருக்குது மேடம். அவன் 1ல் தான் மாற்றினான். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 2ல் போட்டு தனிப்பட்ட வாங்கிட்டேன். முடிஞ்சா 13 சென்ட்டுக்கும் எங்களுக்கு தனிப்பட்டா இருக்குது மேடம். புளியங்குடியில் ஒரு போலீஸ் ஒரு ஆள் எஸ்ஏ சொன்னார் எங்களுக்கு. ஏம்மா உங்கள் பேரில் இருக்கிறது வந்து உங்கள் வீட்டுக்கார் பேரில் இருக்கிறது வந்து உங்கள் மகன் பேருக்கு உங்கள் பேரில் உங்கள் மகன் பேருக்கு எழுதிருங்க. எழுதினே சரி வரும். இப்போ நாங்கள் போலீஸ் இந்த சிங்கராசு செத்தன்னைக்கு அவங்க பட்டா வாங்கிக்கிட்டீங்க. தனிப்பட்டா இருக்கு. உங்களுக்கு வேணா அது ஒரு காப்பி தருமா மேடம்? ஒரு காப்பி தருமா? அவன் பேர் மகன் பேர் எழுதிட்டான். மேடம் நான் ஒரு நாள் பள்ளிவாசலில் அந்த பஸ் ஸ்டாண்டில் டீ குடிச்சிட்டு நின்னேன். அப்போ எங்கள் பெரியப்பா பெரியப்பா சிரிச்சிட்டே இருந்தார். அப்போ எங்கள் அம்மா கிணத்துல விழுந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். அப்போ என்னடா எங்கள் பெரியப்பா இப்படிலாம் சிரிச்சிட்டு போகிறான், எது லாயப்படாது அப்படின்னு போய் ஈஸியாக போய் பார்க்க. திடீர்னு பார்த்தா அவன் மகன் பேர் ஒரு 19 என் வீட்டையும் சேர்த்து. அதுக்கு பிறகு தான் எங்கள் அம்மா உயிருக்கு அதாவது ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்த பிறகு எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு பேரில் நான் நன்கொடை எழுதி கொடுத்து. இன்னொரு பிரச்சனை மேடம். நன்கொடையா எழுதுறாங்க? ஆமாம் நன்கொடை தானே எழுதுறேன். ஆமாம் பிள்ளைக்கு தான் எழுதி கொடுத்து. நன்கொடையா ஏமா எழுதுறீங்க? பட்டா வாங்கிட்டீங்கல்ல, பட்டா இப்ப யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல இருக்கு. பட்டா உங்க பேருக்கு வந்துச்சுன்னா நன்கொடை எதுக்கு வருது? பத்திரம் போட வேண்டியது இல்ல. பத்திரம் போட்ட பிறகு தான் அந்த பட்டாவே வந்துச்சு. நன்கொடையா இருக்க கூடாது. எப்பவுமே பத்திரம் வந்து இந்த பத்திரம் இருக்கு. நன்கொடை பத்திரம் அடிவிட்டு போகும். முடியாம இல்ல 2 பையன். நான் அந்த பிரச்சனை வந்துராம அது இல்ல எங்களுக்குள்ள அது வராம மேடம் ஒரு அதாவது நான் வாசம் தான் நீங்க சொல்லுது. ஆனால் நான் அனுபவப்பட்டேன். இந்த பெயில எங்கள் அப்பா கூட பிறந்த பெயிலை வச்சு நிறைய அனுபவப்பட்டேன். அதனால நான் அப்படி வரமாட்டேன். ஒரு நாளும் ரெக்கார்டு தராது. நீங்கள் வேணா ஒரு வாரம் வெயிட் பண்ணி இது வந்து உங்க பேர்ல பதிஞ்ச பட்டா. அதுதாங்க உங்க அப்பா வந்து கொடுத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்க கொடுத்தது இருக்கு. இப்போ உங்க பேர்ல நீங்க மாத்திக்கிட்டேங்கிறீங்க. ஆமா. இந்த முழு இடத்தையுமே மாத்திட்டீங்க. முழு இடத்தை 13 சென்ட் முழு இடத்தை. ஆமா. அப்பாவுக்கு வந்து 6 சென்டையும் மாத்திட்டீங்க. எங்க அம்மாவுக்குள்ள 6 சென்ட். ஆமா. ஆமா. அது அந்த இது கொடுங்க. சரி. சரி. அதுதான். ஆமா. சரிங்க.